Good morning, students. Today now we are discussing about fourth chapter and the principle of inheritance and variation la sex determination. The sex determination as a meaning. அதாவது பால் நிர்ணயம் செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்பீசிஸ்க்கும். அப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது the distinction between யாருக்கு இடையில அப்படின்னு கேட்டா மேல் அண்ட் ஃபீமேல் இன் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எப்படி சார் மேல் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது எங்க அப்படின்னு கேட்டா ஸ்பீசிஸ்ல. அப்ப எஸ்டாப்ளிஷ் ஸ்பீசிஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எப்படி சார் கால்குலேட் பண்றாங்க? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா அனிமல்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோமோசோம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு டைப் ஆஃப் குரோமோசோம் என்னன்னு கேட்டா ஆட்டோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆட்டோசோம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அல்லோசோம் ஒன்று இருக்கு. செகண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா அல்லோசோம். The allosome otherwise called sex chromosome. அல்லோசோமுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா செக்ஸ் குரோமோசோம். அப்ப இந்த செக்ஸ் குரோமோசோம் டிட்டர்மைன் எதை சார் அப்படின்னா செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இதே ஆன்சர் இருக்கு பாருங்க. The sex chromosome determine sex of என்ன அப்படின்னா எனி ஆர்கானிசம் அல்லது எனி இண்டிவிஜுவல். மெயினா என்ன கொடுத்திருக்காங்க, டயோசியஸ் ஆர்கானிசம் அல்லது யூனிசெக்சுவல். அதுனா டயோசியஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா யூனிசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டை மீன்ஸ் என்னன்னு ரெண்டு. அப்ப மேக்ஸிமம் என்ன இருக்கு, ரெண்டு ஸ்பீசிஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேவா? பட் அவங்களுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்னன்னு கேட்டா செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிசெக்சுவல் அப்படினாலும் சிங்கிள் பேரண்ட். ஓகே, இதுல வந்து பார்த்தா அப்படின்னா மோனோசியஸ் ஒன்னு இருக்கு. மோனோசியஸ்க்கு இன்னொரு பேர் பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மாப்ரோடிட் அனிமல் ஞாபகம் இருக்கு இல்லையா, both male and female organism present in the same animal. understand? பட் அது வந்து பார்த்தா மோனோசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டயோசியஸ் அல்லது யூனிசெக்சுவல் ஆர்கானிசத்துல டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேருனா செக்ஸ் டிட்டர்மினேஷன். இங்க வாட் இஸ் ஆட்டோசோம்னா என்ன சார்? இப்ப ஆட்டோசோம் அப்படின்னு கேட்டாரு அதர் தென் செக்ஸ் குரோமோசோம், அதர் தென் செக்ஸ் குரோமோசோம். அப்ப இந்த செக்ஸ் குரோமோசோம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோ, டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 46 குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது 23 பேரா இருக்கு. இப்ப இந்த 23 பேரையும் 22 பேர் என்னன்னு கேட்டா ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு பேர் என்னன்னு கேட்டா அல்லோசோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஒரு பேர் எப்படி இருக்கலாம்னு கேட்டா மெயினா வந்து பார்த்தா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குரோமோசோம் சிமிலரா இருக்கலாம், டிஸ்சிமிலரா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணலாம், டிஸ்சிமிலரா இருக்கலாம். அப்ப சிமிலரா இருந்தா அதுக்கு என்ன பேருங்கறா ஹோமோமார்பிக். டிஸ்சிமிலரா இருந்தா அதுக்கு என்ன பேருங்கறா ஹெட்டிரோமார்பிக். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது சிமிலர் குரோமோசோமா இருந்தா இப்போ XX சிமிலர் குரோமோசோமா இருந்தா ஹோமோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது மாதிரி XY, இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க ஹெட்டிரோமார்பிக். அப்ப என்ன இருக்கு, இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா டிஸ்சிமிலர் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஹோமோமார்பிக் இருக்கு இல்லையா, அந்த ஹோமோமார்பிக் குரோமோசோம் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா that is one type of gamete. ஒரு டைப் ஆஃப் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, இது 2 டைப் ஆஃப் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப அப்ப அந்த 1 டைப் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுக்கு என்ன பேருங்கறா மோனோகேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு டைப் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதுக்கு என்ன பேருங்கறா ஹெட்டிரோகேமெட்டிக். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அதாவது டிடெக்ஷன் ஆஃப் செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் டயோசியஸ் ஆர் யூனிசெக்சுவல் ஆர்கானிசம். The other than செக்ஸ் குரோமோசோம் இஸ் கால்ட் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா how many குரோமோசோம் இருக்குன்னா 23 பேர் இருக்கு. இதுல 22 ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேர் என்னன்னு கேட்டா அல்லோசோம். இப்ப அந்த அல்லோசோம்ல சிமிலர் குரோமோசோம் இருக்கும், டிசிமிலர் குரோமோசோம் இருக்கும். சிமிலர் குரோமோசோமா இருந்தா அதுக்கு என்ன பேருங்கறான் ஹோமோமார்பிக் அப்படிங்கறான். டிசிமிலர் குரோமோசோமா இருந்தா ஹெட்டரோமார்பிக் அப்படிங்கறாங்க. The homomorphic chromosome can producing one type of gamete. It is called a monogametic அப்படினு சொல்லுவோம். இங்க two type of gamete produce பண்றதால அதுக்கு என்ன பேருங்கறா heterogametic அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இது ஒரு சைடு. Then next வந்து பாத்தீங்க அப்படினா இந்த heterogametic. இப்ப இந்த heterogametic வந்து பாத்தீங்க அப்படினா sex determination அப்படினு சொல்லுவோம். இப்ப இதுல heterogametic sex determination. சரிப்பா, இப்போ இதுல உனக்கு என்ன இருக்கு ஹெட்டரோகேமிட்டிக் அப்படினாவே ஹெட்டரோனாவே என்ன சொல்லுவோம் ரெண்டுன்னு சொல்லிருக்கோம் இல்லையா. அப்ப இங்க ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கு. ஓகேவா, ஒன்னு மேல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கறத விட ஒரு ஸ்பீசிஸ் தான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு யார் அப்படின்னா ஃபீமேல். இப்போ இந்த மேல் அனிமல் ப்ரொடியூஸ் எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் ஹெட்டரோகேமிட்டிக்னாவே என்னது சிமிலர் ஒன்னு டிசிமிலர் சொல்லிருக்கோம் இல்லையா. இப்ப ஒரு கேமிட் அதாவது ஒரு பர்சன் இப்ப மேல் கேன் ப்ரொடியூசிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா என்னது டூ டைப் ஆஃப் கேமிட் XY ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்க ஃபீமேல் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா என்னது சேம் டைப் ஆஃப் குரோமோசோம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையாப்பா. ஹெட்டரோகேமிட்டிக் ஹெட்டரோனாவே என்ன மீனிங்னா ரெண்டு பேர். மேக்ஸிமம் இங்க வந்து பார்த்தா அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல். இப்ப இந்த மேல் அனிமல் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா டிஃபரண்ட் டைப் ஆஃப் கேமிட். ஃபீமேல் அனிமல் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா சேம் கேமிட், ஒரே மாதிரியான கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிப்பா, இப்போ இதுல எப்படி ஆஃப்ஸ்பிரிங் டிட்டர்மைன் பண்றாங்க? இப்ப இந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டோட ஃபியூஷன் வித் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலை பொறுத்து தான் இதை டிட்டர்மைன் பண்றாங்க. இங்க செக்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. அப்ப இதுல இந்த ஹெட்டரோகேமிட்டிக்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. இந்த ஹெட்டரோகேமிட்டிக் மேல்னு ஒன்னு இருக்கு, அதாவது ஹெட்டரோகேமிட்டிக் ஃபீமேல்னு ஒன்னு இருக்கு. இப்ப ஹெட்டரோகேமிட்டிக் மேல்னா என்ன, ஹெட்டரோகேமிட்டிக் ஃபீமேல்னா என்ன? இதுல ஹெட்டரோகேமிட்டிக் மேல் அப்படின்னா இந்த மேல் கேமிட் எப்படி இருக்கலாம்னு கேட்டா டிசிமிலரா இருக்கலாம். இங்க ஹெட்டரோகேமிட்டிக் ஃபீமேல் அப்படின்னு கேட்டா ஃபீமேல் கேமிட் எப்படின்னா டிசிமிலரா இருக்கும். ஓகே, அதுதான் ஹெட்டரோனாவே டிஃபர் அப்படிங்கிற மீனிங் இருக்கு இல்லையா. இப்ப ஹெட்டரோகேமிட்டிக் மேல், ஹெட்டரோகேமிட்டிக் ஃபீமேல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹெட்டரோகேமிட்டிக் மேலா இருந்தா மேல் வந்து டிசிமிலர் கேமிட்ஸா இருக்கும். ஹெட்டரோகேமிட்டிக் ஃபீமேலா இருந்தா ஃபீமேல் வந்து டிசிமிலர் கேமிட்ஸா இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஹெட்டரோகேமிட்டிக் மேல் கொடுத்திருக்காங்க. அப்ப ஹெட்டரோகேமிட்டிக் மேல்னா என்ன சார்? ஹெட்டரோகேமிட்டிக் மேல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு, அது மெயினா என்னன்னு சொல்லலாம். இப்போ வந்து வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்? இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஹெட்டரோகேமிட்டிக் மேல் எந்தெந்த அனிமலுக்கெல்லாம் இருக்கும், இப்போ ஹெட்டரோகேமிட்டிக் மேல்ல யாரெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா இது ஒரு 1 மார்க் क्वेश्चन எக்ஸாம்பிள் கேட்கலாம் அடிக்கடி. இப்போ ஹெட்டரோகேமிட்டிக் மேல் இந்த ஹெட்டரோகேமிட்டிக் மேல் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஹெட்டரோகேமிட்டிக் மேல்ல எந்தெந்த அனிமலுக்கு சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா ஒன்னு பக்ஸ், 2 செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டரோகேமிட்டிக் ஞாபகம் வச்சுக்கோ. ஹெட்டரோகேமிட்டிக் மேல்ல 2 XX டைப்பும் XO டைப் ஒன்னு, XX XY டைப், இது மாதிரி 2 டைப் கொடுத்திருக்காங்க. 2 டைப் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுல ஒரு டைப் எது சார் அப்படின்னு கேட்டா XX XO டைப். இந்த டைப் யாருக்கு சார் இருக்கு? ஒன்னு பக்ஸ் மூட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்செக்ட்டுக்கு இருக்கு. 2 வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதாவது கிராஸ் கோப்பர் அப்படின்னு சொல்லுவோம், வெட்டுக்கிளி. 3வது யாருன்னா காக்ரோச். ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பான், எப்படி சார் கொடுப்பாங்க அப்படின்னா XX XO டைப் பிரசன்ட் இன் வேர், ஏதாவது ஒரு அனிமல் கொடுத்துட்டு உனக்கு என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கு எப்படி கீவேர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலு சார் கேர்ள்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்ப பாலுங்கிறது யார் அப்படின்னு கேட்டா கேர்ள்ஸ். இப்ப இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலுங்கிறது பாய்ஸ் வந்தது இல்லையா, அப்ப ஹெட்டரோ 2 பேருமே. அப்ப
பாலு கிராஸ் காக்ரோச். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, பாலு சார் கேர்ள்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன பண்ற, எக்ஸ்எக்ஸ் எக்ஸோடைப். அம்மா கொஸ்டின்மா, எக்ஸ்எக்ஸ் எக்ஸோடைப் யாருக்கு எக்ஸாம், எதுக்கு எக்ஸாம் சொல்லலாம் அப்படின்னா பக்ஸ் கிராஸ்கோப்பர் காக்ரோச். ஓகேப்பா. அப்ப இந்திஸ் அனிமல்ல மேல் அனிமல் எப்படி இருக்கு, ஃபீமேல் அனிமல் எப்படி இருக்கு. இப்போ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல் சொல்லுவோம். இப்போ மேல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க என்ன சொல்லியிருக்கோம், ஹெட்டிரோகேமிட்டிக் மேல்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஹெட்டிரோகேமிட்டிக் மேல் அப்படின்னாவே மேல் கேமிட் டிஸ்சிமிலரா இருக்கும், ஃபீமேல் கேமிட் சிமிலரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ். இப்போ பேரண்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீமேல், ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா XX. இங்க மேல், மேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா X0. ஓகே. இப்போ இதான் பேரண்ட். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இது யாருக்கு அப்படின்னா பக்ஸா இருக்கலாம், காஸ்கோப்ரா இருக்கலாம், காக்ரோச்சா இருக்கலாம். ஓகே. இந்த அனிமல்ல இப்போ அத மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 2 X குரோமோசோமையும் மேல் கேமிட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு X குரோமோசோமையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்காங்க. இப்போ இதுல உனக்கு எப்படி சார் இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீமேல் கேமிட் உனக்கு என்ன இருக்கு, 2X பேர் ஆஃப் X குரோமோசோம் இருக்கா. ஃபீமேல்ல பாருமா உனக்கு என்ன இருக்கு, பேர் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா X குரோமோசோம் இருக்கு. இங்க சிங்கிள் பேர், அதாவது அன்பேர்ட் ஆஃப் X குரோமோசோம். மேல்ல பாருங்க அன்பேர்ட் ஆஃப் X குரோமோசோம். இந்த அன்பேர்ட் ஆஃப் X குரோமோசோம் தான் டிட்டர்மைன் ஃபார் யார் அப்படின்னா செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ இந்த இளம் உயிரியை வந்து தீர்மானிப்பது யார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவார், இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல், அதாவது அன்பேர்ட் X குரோமோசோம் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகே சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேமிட்ஸ் யாரு, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபீமேல் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா என்ன எழுதுவா, சிங்கிள் கேமிட்ஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோசோமி யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா. இப்போ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் என்ன பண்றாங்க சார், இந்த இடத்துக்கு ஃபீமேல் என்ன பண்றாங்க அப்படின்னா சிங்கிள் கேமிட்ஸ் AX, ஏனா ஆட்டோ. இந்த இடத்துக்கு வந்து பாருங்க அதே மாதிரி இங்க ஃபீமேல் சரி மேல் இருக்காங்க இல்லையா, அப்ப மேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன பண்றாங்க, 2 வகையான கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்க ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த 2 டைப் ஆஃப் கேமிட், இது ஹெட்டிரோகேமிட்டிக் சொல்லிருக்கல, ஹெட்டிரோகேமிட்டிக் வந்து பாத்தீங்கன்னா மேல். இப்போ இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படிங்கறோம். எப்படி சார், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா F1 ஜெனரேஷன். அப்ப முதல் தலைமுறையில என்ன கிடைக்கும், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா AA தட் இஸ் ஆட்டோசோம், இங்க XX. அதே மாதிரி இங்க AAXO. அப்ப AAXX அப்படிங்கிறது எதை குறிக்குது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல். AAXOங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா மேல். இது வந்து ஃபீமேல் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம், இது மேல் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல மேல் ப்ரொடியூஸ், அதாவது மேல் கேன் ப்ரொடியூசிங் என்னன்னு கேட்டா தட் இஸ் என்னது, 2 டைப் ஆஃப் ஸ்பெர்ம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு half ஆஃப் ஸ்பெர்ம் என்னன்னு கேட்டா வித் X குரோமோசோம், இன்னொரு half ஆஃப் குரோமோசோம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அது வித்தவுட் X குரோமோசோம். இதுல பாருங்க ஒரு X குரோமோசோம், 2 ஸ்பெர்ம் வெளியே வருது. 2 ஸ்பெர்ம்னா என்னது, ஒரு half ஆஃப் ஸ்பெர்ம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வித் X குரோமோசோம், இன்னொரு half ஆஃப் ஸ்பெர்ம்ல என்ன வருது அப்படின்னா வித்தவுட் X குரோமோசோம். அப்ப வித் X குரோமோசோமா இருந்தா உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் ஃபீமேல் ஃபார்ம் ஆகும். வித்தவுட் X குரோமோசோமா இருந்தா என்ன ஃபார்ம் ஆகும்னா மேல் ஃபார்ம் ஆகும். இதுதான் எதுல சார் அப்படின்னு கேட்டா என்னது, the heterogamic male அந்த XX எக்ஸோடைப்ல அந்த பக்ஸ் கிராஸ்கோப்பர் காக்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்க இன்வால்வ் ஆகுறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா. இதையே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிருக்காங்க, அதாவது இன்னொரு டைப் இருக்கு இல்லையா, அதாவது XX XY டைப். இந்த XX XY டைப் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த லைகேஸ் டைப் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுத்திருந்தோம். LYGAUS அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கான். லைகேஸ் LYGAUS லைகேஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்கலாம். சரிப்பா. இப்ப இந்த XX XY டைப் யாருக்கு இருக்கு அப்படின்னா மெயினா 2 பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டா ஹியூமன், இன்னொருத்தர் யார் அப்படின்னா ட்ரோசோஃபிலா. ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் a fruit fly, பழ ஈன்னு சொல்லுவோம். அப்ப ஹியூமன்லயும்
ட்ரோசோஃபைலாவுலயும் இருக்கக்கூடிய டைப் என்னன்னு கேட்டா XX டைப், XY டைப். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா லைகேஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி சார் இருக்கு? இப்போ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மேல் எப்படி இருக்கு, ஃபீமேல் எப்படி இருக்கு? மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதே சேம். இந்த ஹியூமன் சொல்லிருக்கோம், ட்ரோசோஃபைலா சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப XS XY டைப் சொல்லிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபீமேல். ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? AA XX. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா AAXY. இவங்க யார் அப்படின்னா பேரண்ட்ஸ். சரி, XX XY டைப்ல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் என்ன சொல்லிருக்கோம்? XX சொல்லிருக்கோம். அதே மாதிரி மேல் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா XY சொல்லிருக்கோம். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டரோகேமெட்டிக் மேல். இப்போ இந்த ஹெட்டரோகேமெட்டிக் மேல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா XY. இதுதான் என்னது? டிட்டர்மைனிங் ஃபார் செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல மேக்ஸிமம் என்னது? பேர் ஆஃப் X குரோமோசோம் இருக்கா? அதாவது சிமிலர் X குரோமோசோம். இங்க வந்து பார்த்தா அப்படின்னா சொல்லுவாங்க டிசிமிலர் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ the male female parent can producing one type of X. Female can parent produce another one type of X. இங்க the male parent producing two type of gametes. AX ஒன்னு, அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா AY அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல டூ டைப் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இவங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் எக் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது எக்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இங்க மேல் பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ல என்ன இருக்கு அப்படின்னா வித் எக்ஸ் இருக்கு. இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ல என்னன்னா ஒய் இருக்கு. இப்போ இதுல மேக்ஸிமம் சைல்டு இது வந்து பாத்தீங்கன்னா கேமிட்டா. ஓகே, இதுல மேக்ஸிமம் F1 ஜெனரேஷன். இப்போ F1 ஜெனரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். இது யாரு? ஃபீமேல் கேமிட். இது யாரு? மேல் கேமிட். அப்ப AAXX. அப்ப உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஃபீமேல் ஃபார்ம் ஆயிடுச்சா? அதே மாதிரி இங்க வா AAXY. இது என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? தட் இஸ் வந்து மேல். இது எதை ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு கேட்டா இது ஃபீமேலையும் இது மேலையும் ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த டூ டைப் ஆஃப் ஸ்பெர்ம்ல ஒரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் X, இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பெர்ம் என்னன்னு கேட்டா Y. இது யார் ஃபியூஸ் ஆர் ஃபெர்டிலைஸ் டு இது யாரோட அப்படின்னா ஒன் எக். அப்போ ஒரு எக்கோட ஃபியூஸ் ஆகும்போது என்ன பண்ணும்? X ஃபியூஷன் ஆனா ஃபீமேல், Y ஃபியூஷன் ஆனா என்னன்னு கேட்டா மேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க ஹெட்டரோகேமெட்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்லுவோம். இது யார்? ட்ரோசோஃபைலாவும் ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா இது 1 மார்க் क्वेश्चन தான் நிறைய கேட்கலாம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இதான் இன்னைக்கு ஹோம்வொர்க். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.